நேரிலே இமயம் தொலைக்காட்சி விவாதரங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்று அலகாபாத் உச்சநீதிமன்றம் முத்தலாக் பற்றி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதாவது இந்த தீர்ப்பானது முத்தலாக் என்பது பெண்களுக்கு எதிராக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அதிகாரத்தை கையெழுத்து செயல்படுவது போன்றிருக்கிறது. இது போன்ற முத்தலாக் போன்ற விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடன் செயல்படக்கூடாது. நீண்ட விசாரணைக்கு பின்பு அவர்களை ஒன்றிணைத்து செயல்பட வேண்டும். அந்த ஒன்றிணைப்பு என்பது தோல்வி அடைந்தால் மட்டும்தான் இது போன்ற முத்தலாக் போன்ற விஷயங்கள் ஈடுபட வேண்டும் என்ற தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இது நாடு முழுவதும் ஒரு பரபரப்பான தீர்ப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மோடி அரசு இந்த விஷயத்தை கையாளுவதாக பலரும் குற்றம் சாட்டினார்கள். உச்சநீதிமன்றம் சௌஹான் அவர்கள் கிட்டத்தட்ட 16 கேள்விகளை வழங்கி இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இந்த அலகாபாத் உச்சநீதிமன்றம் இது ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உள்ளாக்கியிருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்காக நம்முடைய இந்திய தேசிய லீக் இயக்கத்தின் தடா ரஹீம் வந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. அதே போல காங்கிரஸ் கட்சியின் பொன் கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கார். வணக்கம். பாஜகவை சேர்ந்த சு சிதம்பரம் வந்திருக்கார். வணக்கம் சார். ரஹீம் சார், இப்போ நீண்ட நெடும் பயணம்னு சொல்லலாம் அந்த விஷயத்தை. ஏனென்றால் பாஜகவான்றது நீண்ட நாளாக ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் என்ற ஒரு கொள்கையை அவர் கடைபிடித்து வந்திருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலே 2 மாதங்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்திலே டாக்டர் சௌஹான் என்ற நீதிபதி இந்த விஷயத்தை கையில் எடுத்து பேச ஆரம்பித்தார். 16 கேள்விகளை கொடுத்திருக்கின்றோம், அதற்கு பதிலளியுங்கள் என்று கூறியிருந்தார்கள். இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பு. அதற்கு பின்பு பல்வேறு விஷயங்கள் வந்தனால் இது பெரிய விஷயமா இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லலாம். இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் முதல்வரின் மறைவு போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்தால் இது அடங்கி போய்விட்டது. இப்போ திடீரென்று இன்று அலகாபாத் நீதிமன்றம் இந்த விஷயத்தை கூறியவுடன் மீண்டும் ஒரு சர்ச்சைக்கு விஷயமா வந்திருக்குது. எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது அலகாபாத்தினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய கருத்துக்கள் அது இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்ட கருத்துக்களே இல்ல. அது முழுக்க முழுக்க பிஜேபி RSS சிந்தனையை உள்வாங்கிட்டு அங்க வாந்தி எடுத்த மாதிரி தான் நீதிபதிகளுடைய கருத்து. அது ஏன்னு சொன்னீங்கன்னா, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் என்று பிஜேபி சொல்லியிருக்கு. அந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்காக நீதிமன்றங்கள் மூலியமாக கொண்டு வரப்படக்கூடிய ஒரு திட்டத்தில் ஒரு பகுதி தான் அலகாபாத் நீதிமன்றம் இந்த நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்தை எடுத்துட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதித்துறை, காவல்துறை, அரசியல் எல்லாமே RSS தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஓரளவுக்கு வச்சிருக்கு. அதுதான் இயக்குது இன்னைக்கு. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தீர்ப்பு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்களே தவிர, இதே பிஜேபி அரசு 98-99 வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணுன்றதுக்காக எடுத்தாங்க. அப்ப எடுக்கும்போது பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவு இல்லைன்றதுனால அது கிடப்பில போடப்பட்டது. இப்ப மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையான ஆதரவு பிஜேபிக்கு வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, சட்ட ஆணையத்துக்கு இவங்களா ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த பொது சிவில் சட்டத்தை பத்தி சட்ட ஆணையத்துக்கு கடிதம் எழுதி அந்த கடிதத்தினுடைய பிரதிபலிப்பா தான் இன்னைக்கு உயர்நீதிமன்றங்கள்ல இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லி ஒரு பரபரப்பை எடுத்துப்படுத்துறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்போ உயர்நீதிமன்றத்திலும் சரி உச்சநீதிமன்றத்திலும் சரி நீதிமன்றங்கள் மக்களுக்காக நீதிமன்றங்களா நீதிமன்றங்களுக்காக மக்களா அப்படின்னு பார்த்தா மக்களுக்காக தான் நீதிமன்றங்கள். ஒரு சமயம் இன்னைக்கு நேரத்தில் பல நூற்றாண்டுகளாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழிமுறை, ஒரு கலாச்சாரம், அது ஒரு பண்பாடாவே நீங்க நினைச்சுக்கலாமே தவிர, அப்படி வழிமுறையா கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு அவசரமா இப்படி ஒரு சட்டத்தை போட்டு இத உடனே அந்த சிறுபான்மை முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இப்படி திருப்பதுனால இதனால இவங்க இந்த நாட்டுல என்ன சாதிக்க போறாங்கன்றதே ஒரு கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு இந்திய அரசியல் சட்டம் பிரிவு 25A என்ன சொல்லுது? ஒரு மதம், ஒரு மனிதன் எந்த மதத்தை வேணாலும் வாழலாம், எந்த மதத்தை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம், எந்த மதத்தை அவன் சார்ந்த மதத்தை அவன் பிரச்சாரம் செய்யலாம். இது முழு சுதந்திரம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படின்னும் போது அப்போ எந்த மதத்தையும் அவன் பின்பற்றலாம், எந்த மதத்தையும் பிரச்சாரம் செய்யலாம், எந்த மதத்தையும் அவன் விரும்பி ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு அரசியல் சாசன சட்ட பிரிவு இப்ப இந்த பொது சிவில் சட்டம் என்கின்ற இந்த சட்டத்தை உள்ள நுழைச்சாங்கன்னு சொன்னா நிச்சயமாக அந்த அரசியல் சாசன சட்டம் 25A அடிப்படுது. ஏன்னு சொன்னா அது ஒரு சமயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டது. இப்ப இந்த தலாக் என்ற விஷயம் ஏதோ தலாக் அப்படின்ற ஒரு சட்ட விதிமுறைகள் தான் இருக்கே தவிர, இன்னைக்கு நீதிபதிகளும் உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் எப்படி இதை கையாளணும்னு சொன்னா,
பெரிய பெரிய மார்க்க அறிஞர்களும் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களும் இந்த முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரிய தலைவர்களையும் வச்சு விவாதம் நடத்தி அந்த தல்லாக் என்ற விஷயத்தை எப்படி முஸ்லிம்கள் வந்து கொண்டு செல்ல, அதாவது பேப்பர்லயோ அல்லது பிஜேபி தலைவர்கள் மேடையில பேசுறதை வச்சுட்டோ நீதிமன்றங்கள்ல தீர்ப்பு சொன்னாங்கன்னு சொன்னா அது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு அல்ல. அது அவங்க உட்கார வச்சு இந்த தல்லாக் என்கின்ற ஒரு விஷயம் எப்படி முஸ்லிம் மக்கள் செய்யறாங்க அப்படின்ற விஷயத்தை நீதிபதிகள் உள்வாங்காம நுனிப்புல் மேய்ஞ்ச மாதிரி தனிநபர் முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் வந்து இந்திய சட்ட அரசியல் சாசன சட்டத்துக்கு உயர்ந்தது அல்ல அப்படின்ற ஒரு தீர்ப்பு கூறி ஒரு பரபரப்பு ஏற்படுத்துவது என்பது நிச்சயமாக இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரான செயல் மட்டுமல்ல, இது ஒரு ஆபத்தான செயலை, ஆபத்தான ஒரு சிந்தனையை நீதிபதிகள் மூலம் வெளிப்படுத்தியிருக்காங்க இல்லைங்களா. இப்போ அந்த மாதிரி ஒரு கருத்து இது எப்படின்னா தல்லாக் என்பது எப்படி விவாகரத்து என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, எல்லா சமூகமும் பின்பற்றப்படுகிறது, எல்லா சமூகமும் விவாகரத்து செய்யுது இல்லைன்னு சொல்ல. ஆனா இஸ்லாமியர்கள் வந்து முதல்ல வந்து இவங்க மோடி வந்து தல்லாக் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் தல்லாக் ஆயிடுவது. குர்ஆன்லயே வசனங்கள் இருக்கு, அதை எப்படி தல்லாக் பண்ணணும். முதல்ல உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். அப்படியே இல்லைன்னு சொன்னா நீங்க லேசா கண்டிங்க, லேசா அடியுங்க அப்படின்னு சொல்லி பெண்ணை அடிச்சு திருத்துங்க. அப்படியே இல்லைன்னு சொன்னா ஜமாத்தார்களை வைத்து பேசுங்க. அப்படியே இல்லைன்னு சொன்னா தான் அந்த ஃபர்ஸ்ட் தலாக் கொடுக்கணும், அந்த முதல் அந்த தவணை முடியணும், ரெண்டாவது தலாக் கொடுக்கணும், மூணாவது தலாக்கு அப்படின் போது நீங்க உங்களுடைய படுக்கை அறையை தள்ளி வைங்க. அதாவது ஒரு மனைவி கூட படுக்கிறத தள்ளி வைக்கணும். அதன் பிறகுதான் தலாக்ன்றது முதல்ல 2, 3 சொல்லி இருக்க தவிர இந்த முத்தலாக் என்பது உண்மை. ஆனா முத்தலாக் என்றது ஏதோ அவ்வளவு எளிதானது அல்ல. அது மட்டும் இல்லாம இந்த நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 குடும்பத்து சார்பாகவும் வந்து எவ்வளவு மாதம் வருஷ கணக்கில் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உள்வாங்காம நீதிபதிகள், இதெல்லாம் உள்வாங்காத பிஜேபி போன்ற அரசியல் தலைவர்கள் ஏதோ தலாக் அப்படின்னு சொன்னா அவனா பைத்தியமா பிடிச்சிருக்கு. ஒரு மனைவியை திருமணம் செஞ்சு அவன் வாழ்க்கை துணைவியாக வந்து அவளை செலவு பண்ணி வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்ட ஒருத்தன் அவன் தலாக் அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு ஜீவனாம்சம் ஒரு பெரிய விஷயம் இருக்குல்ல. இல்ல, ஜீவனாம்சம்ன்றது இஸ்லாம் வந்து அறவே தடை செஞ்சிருக்கு. எப்படின்னு சொன்னா இப்ப என்னுடைய மனைவி இருக்கா, நான் வந்து விவாகரத்து செய்யக்கூடிய அளவுக்கு செயல்களை தூண்டி இப்ப என்கிட்ட ஜீவனாம்சம் வாங்கணும், அப்ப விவாகரத்து செய்யற அளவுக்கு அவளுடைய நடத்தைகள் அவளுடைய செயல்பாடுகள் எனக்கு எதிராக செஞ்சுட்டு அப்ப நான் விவாகரத்து பண்ணிட்டேன், ஜீவனாம்சம் வாங்கிட்டேன். இதே மாதிரி ஒரு 4 ஆம்பளை கிட்ட வந்து திருமணம் செஞ்சு ஜீவனாம்சம் வாங்கினான்னு சொன்னா அவ யாரு கூட வேணாலும் வாழ்ந்துட்டு போலாம் இல்லையா, அது வந்து தவறான. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க சொன்ன அந்த ஜீவனாம்சம் கதையே எடுத்துங்க. கமலஹாசனுடைய முதல் மனைவி வாணி இருந்தாங்க இல்லையா, வாணி கனிமதி. அந்த நேரத்துல 2.5 கோடி ரூபாய் அவர் வந்து ஜீவனாம்சமா கொடுத்திருக்காரு. இப்ப அதே வாணியை வந்து கமலஹாசன் ஒரு பிரச்சனையில வந்து வாணியை விமர்சனம் பண்ணும்போது என்னிடம் வாங்கிய 2.5 கோடி ரூபாய் காசை வைத்துக் கொண்டு உல்லாசமா வாழக்கூடிய வாணி என்னை குறை சொல்வதற்கு தகுதியற்றவர் சொல்றாரா இல்லையா. அப்போ ஒரு கணவன் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு ஏதோ பிரச்சனையில பிரிஞ்சுட்டு அவங்க கிட்ட ஜீவனாம்சம் வாங்கிட்டு இன்னொருத்தவங்கிட்டயோ யார்கிட்டயோ வாழ்ந்துட்டு இருக்கிறது இஸ்லாம் வந்து அறவே தடுத்திருக்கு. ஜீவனாம்சத்துக்கு வழியே இல்ல, ஆனா மறுமணத்துக்கு வழி இருக்கு. இஸ்லாமியர்கள் வந்து மறுமணம் வந்து எப்பவுமே வந்து அது ஒரு பெருசா நினைக்க மாட்டாங்க. இஸ்லாமியர்கள் மறுமணம் என்று இப்ப நான் வந்து சிறையில இருந்தேன், சிறையில வந்து என்னை பெரிய வழக்குகளை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணிட்டும் போது அப்ப நான் வந்து என்னுடைய மனைவி அழைத்து பேசும்போது அவங்களும் நாங்க பேசிக்கிறோம், சரி விவாகரத்து கொடுக்குறோம். விவாகரத்து பண்ணிட்டு அவங்க வேற திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. புரியுதுங்களா. அப்ப இன்னொரு திருமணம் செய்வது என்பது சாதாரணமானது, யதார்த்தமா இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்கிறார். இருமணம் ஒத்து. அதே நேரத்துல சில பிரச்சனைகள் வாழவே முடியாது. இன்னைக்கு என்ன நடக்குது ஒவ்வொரு நீதிமன்றங்களையும், இப்ப என்னுடைய மனைவி எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் விவாகரத்து பண்ணணும், நான் முடிவு பண்றேன், நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்தினுடைய வாசல்ல உட்கார்ந்துட்டு என்ன நடக்குது, ஒரு நீதிபதி அதாவது தன் மனைவியை வந்து விவாகரத்தை வந்து ஏற்றுக்கொள்ளணும் நீதிபதின்றதுக்காகவே பொய்யான கதைகள் எல்லாம் அங்க ஜோடிக்கப்படுகின்றது. வழக்கறிஞர்கள் முடிஞ்ச அளவுக்கு பிடுங்கி திங்கிறான் இல்லையா, பிடுங்கி திங்கிறான். ஒரு பெண்ணு பணக்கார பெண்ணா இருந்தா புருஷனை பழி வாங்குறதுக்கு பெரிய வழக்கறிஞர்களை வைத்து தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை பயன்படுத்தி அவளை என்ன பண்றான், அவனை பழி வாங்குறான். அதே மாதிரி கணவன் பணக்காரனா இருந்தான்னா அவன் பெரிய வழக்கறிஞர் வச்சு அந்த பெண்ணை பழி வாங்குறான். இது போன்ற அனாச்சாரங்கள் தவறான செயல்பாடுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த தலாக் என்கின்ற வழிமுறையை இஸ்லாம் வகுத்து கொடுத்திருக்கு. இந்த தலாக் என்ற வழிமுறையில சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், சில அயோக்கிய முஸ்லிம்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதுல வேறு கருத்து அல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா
இன்னைக்கு 10,000 50,000 பேர் இதே தமிழ்நாட்டில் முஸ்லீம் பெண்கள் ஊர்வலம் போனாங்க. அது எந்த ஊடகத்திலையும் தலைப்புச் செய்தியா காட்டப்படல. ஆனா ஒரே ஒரு பெண் மோடியுடைய திட்டத்துக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் கொடுக்கிறதா தலைப்புச் செய்தியா வரும்போது, அப்போ பெரும்பான்மை இஸ்லாமிய பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் ஒரு குறிப்பிட்ட உங்களுடைய கருத்துக்களை ஒத்து வரக்கூடியவர்களை புரிந்து நீங்க பிரபலப்படுத்தி இதை இந்த தலாக்குன்ற சிஸ்டத்தை நீதிமன்றம் மூலமா இன்னைக்கு நீதிமன்றம் எல்லாம் சொல்றது எல்லாமே யாருன்னா பிஜேபி தான். அதுல எந்த மாற்று கருத்தையும் நம்ம தொடர்ந்து பேசலாம். பொன்கிருஷ்ணமூர்த்தி சார், இந்த முத்தலாக் என்ற பிரச்சனை ஆரம்பித்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் காலத்துல ஷாபான வழக்கு ஒரு மிகப்பெரிய வழக்காக அப்போது பார்க்கப்பட்டது. ராஜீவ் காந்தி கூட பாராளுமன்றத்தில் பேச முற்பட்ட போது இந்தியா முழுவதும் இருக்க இஸ்லாமிய அமைப்புகள் அது கண்டனம் தெரிவித்த போது அதை வாபஸ் வாங்கிட்டாரு. சோ அந்த ஷாபானு வழக்கு ஒரு மிகப்பெரிய வழக்காக பார்க்கப்பட்டது. அப்போது துவங்கியதுதான் இந்த முத்தலாக் எதிர்ப்பு விஷயங்கள்லாம் பாதிச்சார். காங்கிரசும் இதற்கு அங்கம் வகித்திருக்குன்னு சொல்லலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இங்க அங்கம் வகித்ததுன்னு இல்ல, ஷாபானு வழக்குல கோர்ட்டுக்கு போது ஜீவனாம்சம் கேட்கிறாங்க. ஜீவனாம்சம் கேட்கும் பொழுது அந்த எங்களுடைய மத சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப ராஜீவ் காந்தி என்ன பண்றாரு, இது சட்டத்தின் பால் உள்ள வழக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இப்ப நாம பாத்தீங்கன்னா இந்தியால பொது சிவில் சட்டம் கொண்டாடணும்னு சொல்லி பிஜேபி முயற்சி பண்ணுது. நான் என்ன கேட்கிறேன், அவங்க பண்ணட்டும், வேணான்னு சொல்ல. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் இப்போ மரியாதைக்குரிய சகோதரர் தடா ரஹீம் இருக்காரு. இப்ப என்ன அவர் என்ன தாக்குறாருன்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. அவரை எனக்கு என்ன சட்டம், எனக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் அவருக்கு. நான் போய் அவர் ஏதாவது பண்ணாலும் அவருக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான். அதெல்லாம் பொதுவா தான் இருக்கு. 1-2 விஷயங்கள்ல மாத்திரம் முஸ்லீம்களுக்கு கொடுத்திருக்கோம், சீக்கியர்களுக்கு கொடுத்திருக்கோம். சீக்கியர்களுக்கு வாள் வச்சுக்க கொடுத்திருக்கோம். நம்ம ராணுவத்திலேயோ போலீஸ்லயோ இருந்தா அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த டர்பன் வச்சுக்கிறதுக்கு கூட நம்ம அனுமதிக்கிறோம். இது வழி வழியாக வந்திருக்கக்கூடிய சம்பிரதாய முறைகள். இதுல போய் நாம மூக்க நுழைக்கணுமான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். நீங்க சொன்னீங்க ஷாபானு விஷயத்துல எங்களுடைய தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் அது விவாத பொருளாக வரும் பொழுது பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்களுடைய அந்த தனி சட்டம் என்பது 1-2 இருக்கிறது. அதில் நாம் அதுல தலையிட்டு பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்தில் அன்னைக்கு பெரும்பான்மையாக முஸ்லிம் சகோதரர்கள் எம்பிக்களாக இருந்தார்கள். மற்றவர்களும் சேர்ந்து பெரிய மனிதர்களாக இருந்தவர்கள் கூட அதுல நாம் தலையிட வேண்டாம், இந்த ஷாபானு மேட்டர்ல அதை தான் இன்னைக்கு ஷாபானு மேட்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, இந்திய நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையாக ஷாபானு வழக்கிலே முஸ்லிம்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டு இருந்ததனால்தான் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் அதை இது பண்ண வேண்டியதா போச்சு. நாம என்னன்னாங்க, காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. அரசியலமைப்பு சட்டத்தை நாங்க தான் ஏற்படுத்தணும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் முஸ்லிம்களுக்குன்னு 1-2 சலுகைகள் இருக்கு, சீக்கியர்களுக்குன்னு 1-2 சலுகை இருக்கு. அந்த சலுகைகள் அது விரும்பி கொடுக்கப்பட்டதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில். ஜெயின் மதத்துக்கும் ஒன்னு இருக்கு, கரெக்ட், ஜெயின் மதத்துக்கும் ஒன்னு இருக்கு. இந்த 3 பேருக்கும் கொடுத்திருக்காங்க. அந்த 3 பேருக்கும் கொடுத்திருக்கிறது இப்ப கூட இவங்க என்ன சொல்றாங்க, காஷ்மீர்ல தனி பிரிவு சட்டம் கொடுத்திருக்காங்க முஸ்லிம்களுக்கு. அது விரும்பி கொடுத்ததுதான். அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மன்னர் சில விஷயங்களை பேசும்போது அது அன்னைக்கு எல்லா மந்திரி சபையும் ஏற்றுக்கொண்டு அதை கொடுத்ததுதான். அதே மாதிரி இது கூட எல்லோரும் ஒப்புக்கொண்டுதான் இந்த மாதிரி ஜெயினுக்கும் முஸ்லிம்களுக்கும் சீக்கியர்களுக்கும் ராணுவத்தில் பாருங்க, சீக்கியர்கள் இவங்க இந்த தொப்பி போட்டுக்கின்னு முஸ்லீம் போக முடியாது, ராணுவ தொப்பி தான் போடணும். ஆனா சீக்கியர்களுக்கு அவங்க டர்பன் வச்சுக்கிறதுக்கு நம்ம அனுமதிச்சிருக்கோம். இதை நான் குறையா சொல்லல, இது இந்த காலகாலமாக நடைபெறுகிறது. நான் சீக்கியர்கள் டர்பன் வச்சுக்க கூடாதுன்னு சொல்ல, தாராளமா வச்சுக்கிட்டோம். காலகாலமா நம்ம முன்னோர்கள் ஏன் இதை அனுமதித்தார்கள், அதுதான் நான் கேட்கிறேன். இன்னைக்கு சீக்கியர்களோ முஸ்லீம்களோ இந்துக்களோ எங்கேயாவது தகராறு பண்ணிட்டு இருக்காங்களா என்ன? யாராவது நீங்க ஏங்க குல்லா போட்டீங்கன்னு இவரை கேட்டாங்களா? அவ ஏன் டர்பன் ஏன் வச்சிருக்கிறேன்னு யாராவது கேட்டாங்களா என்ன? இல்ல இந்துக்களை பார்த்து இவங்க நீங்க குல்லா போட்டுதான் ஆகணும்னு யாராவது சொல்றாங்களா? இல்ல டர்பன் வச்சுதான் ஆகணும்னு சீக்கியர் சொல்றாங்களா? இல்ல. ஆகவே சிலதை நம்முடைய மூதாதையர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக உருவாக்கி, இன்னைக்கு கூட நம்ம ஏங்க தீபாவளியை தொடர்ந்து கொண்டாடுறோம், ஏன் பக்ரீத்தை தொடர்ந்து கொண்டாடுறோம்? அப்ப என்ன அர்த்தம்? பொங்கல் பண்டிகை நம்முடைய மூதாதையர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக பண்டிகைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். புது துணி போடணும், அன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணும்,
சாப்பிடாமலே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஒரு சாப்பாடு என்பதற்கு பண்டிகைகள் உருவாக்கப்பட்டவருடைய நோக்கமே அதுதான். மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்கணும், புது துணி உடுத்தணும், புது துணியே வாங்க முடியாதவங்களா. அப்போ அந்த மூதாதையர்கள் உருவாக்கி வைத்ததில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது இது போன்ற நிகழ்வுகளையும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆகவே இதுல போய் நாம் குதர்க்கம் செய்வதோ, இன்றைக்கு கோர்ட் சொல்லியிருக்கு எல்லோருக்கும் பொதுவானதுதான் சட்டம், அதுல ரெண்டு கருத்தே கிடையாது. ஆனா சில விஷயங்கள்ல இந்த திருமணம் விவாகரத்து போன்ற விஷயங்கள்ல முஸ்லிம்களுக்கு இது போன்று இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய சகோதரர் ரஹீம் அவர்கள் சொன்ன மாதிரி பல கட்டுப்பாடு இருக்குது. தலாக் நேரா தலாக் வீட்டுக்கு போனீ நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் சொன்ன மாதிரி பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதுல பல நீண்ட நெடிய இது இருக்குது. அதே மாதிரி பெண்ணுக்கு இப்போ நான் கணவர்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு முஸ்லீம், என்னுடைய மனைவி என்ன பிடிக்கிறதுனால அவங்க தலாக் சொல்லிட்டு போயிடலாம். அந்த மாதிரி சட்டமும் அதுல இருக்கு. இப்ப ஆண்களுக்கு மட்டும் தலாக் சொல்லிட்டு போயிட முடியாது, பெண்களுக்கும் ஆண்களை. இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, இதை நான் ஒரு பொதுவான கருத்தா நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இமயம் டிவில இன்னைக்கு நாம கோர்ட்டுக்கு போறோம். நம்முடைய வழக்கறிஞர் ஐயா சிதம்பரம் கூட இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நாம பார்த்தோம்னா 4-5 ஆண்டுகளாக அந்த குழந்தைகளை கொண்டு போய் வைத்துக் கொண்டு அவர்கள் படுகின்ற இன்னல்கள், அவர்கள் அந்த படிக்கட்டிலே உட்கார்ந்து கொண்டு பார்க்கிற, ஏன்னா நான் கூட என்ன சொல்றேன்னா, வழக்கு நீதிமன்றத்துக்கு போனோம், அது இந்து சமுதாய சட்டம், அதுல என்னன்னு முடிவெடுத்து 2 பேரும் சேர்த்து வைப்ப முயற்சி செய்யறதுல எந்த தவறு இல்ல. முஸ்லீம் சட்டத்துல கூட ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்கு, சேர்த்து வைக்க முயற்சி செய்யறாங்க. அது அவங்களுடைய தனிச்சட்டமாக அது அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய இறைவனால் கொடுக்கப்பட்ட சட்டங்கள்னு சொல்றாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், அவங்க இறைவன் கொடுத்த சட்டம்னு சொல்லும் பொழுது நாம மூதாதையர்கள் அதற்காகத்தான் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதுல நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். இல்லை என்றால் இந்திய இறையாண்மைக்கு அது ஆபத்தாக முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சிதம்பரம், இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட பாஜகவோட தாய் கழகம் RSS இரண்டாவது தலைவர் குருஜி கோல்வால்கர். அந்த குருஜி கோல்வால்கர் டெல்லியிலே ஒரு முறை சொற்பொழிவு ஆற்றும் போது என்ன சொன்னார் என்றால், இந்த பொது சிவில் சட்டம் என்பது இந்தியாவுக்கு செட் ஆகாது, தேவைப்படாத விஷயம் என்று டெல்லியில அவர் சொல்லியிருக்கார். அதனால உங்கள் RSS இரண்டாவது தலைவர், நீங்கள் குருஜியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோல்வால்கரை இப்போ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதையும் மீறி நீங்கள் ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் ஒரு 6-7 வருடத்துக்கு முன்பாக அதை நிறுத்திவிட்டீர்கள். திருப்பி ஆட்சிக்கு வந்த போது இது போன்ற விஷயங்கள் மீண்டும் ஈடுபடுவது ஏன் என்றெல்லாம் வினா எழுப்புகிறார்கள். எப்படி பாக்குறீங்க? இப்போ அருமை சகோதரர் தடா ரஹீம் அவர்கள் சொன்னதா இருக்கட்டும், அருமை சகோதரர் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னதா இருக்கட்டும், நாங்க அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லையே. இப்ப யாரு நாங்க என்ன பண்ணோம், பொது சிவில் சட்டத்தை விவாதத்துக்கு வேணா எடுத்துக்கலாம்னு சொன்னோமே தவிர பொது சிவில் சட்டம் ஒன்றும் கொண்டாந்துல்ல. அதே போல இது கோர்ட்டு நடவடிக்கைங்க. போனது யாரு, முஸ்லிம் பெண்கள்லாம் போய் எங்களுக்கு கொடுமை இழைக்கப்படுகிறது, மத ரீதியாக கொடுமை இழைக்கப்படுகிறது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா, there is no any discrimination among the gender, ஆணோ பெண்ணோ அழியோ என்று வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகின்ற போது எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த கொடுமையான சட்டங்கள் கேட்கிறது யாருன்னா முஸ்லிம் பெண்கள். எவ்வளவு பேரு? 90% நீங்க பாத்தீங்கன்னா ஊடகங்கள் எல்லாம் ஒரு 90% அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. அந்த செய்தியை கொண்டு போனது பாரதிய இஸ்லாமிய அமைப்பு. ஆமா, நீங்க அந்த பாரதிய இஸ்லாமிய அமைப்புன்னு பார்த்தாலே பாரதிய ஜனதா கட்சி, அகில பாரத வித்தியார்த்தி, அது யாராவது பாரதி என்ற வார்த்தையே RSS பாஜக சேர்ந்த வார்த்தையாக தான் சொல்றாங்க. போனது யாரா இருந்தாங்க, கோர்ட் யாரு வந்திருக்காங்கன்னு பாக்குறது இல்ல, என்ன கண்டென்ட், அது சட்டத்துக்கு அடிப்படையில் என்ன இருக்குது அதுதான் பாக்குறாங்களே தவிர பெட்டிஷனர் யாரு அதெல்லாம் ரொம்ப எல்லாம் பார்க்க மாட்டாங்க. முஸ்லிம் பெண்கள் தான் இன்னைக்கு அதிகமாக எல்லா இடத்துலயும். நீங்க ஷாபானு கேஸ் சொன்னீங்க, ஷாபானு கேஸ்ல ஷாபானுக்கு ஆதரவா வலையில அணிந்த கரங்கள் தானே உயர்ந்தன இந்து பெண்களா போனாங்க. முஸ்லிம் பெண்கள் தான் ஷாபானுக்கு ஆதரவாக எங்க பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆனால் அதையெல்லாம் மறுத்துவிட்டு அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு ராஜீவ்காந்தி அவர்கள் தங்களுடைய பெரும்பான்மையின் அடிப்படையில் முஸ்லிம் பெண்களுடைய கோரிக்கையை ஏற்காமல் மதவாதிகளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். நான் என்ன சொல்றேன்னா, தாருல் இஸ்லாம் நாட்டில் தான் நாங்க வாழ்வோம் என்று இந்த நாட்டை பிளவுபடுத்தி பர்சன்டேஜ் அடிப்படையில் பிரிச்சுட்டு போட்டாங்க. மற்றவர்கள் இருங்க, அவசரப்படாங்க, நீங்க பேசும்போது நான் பேசல. மற்றவர்கள் தாருல் இஸ்லாம் எங்களுக்கு வேணும், நாங்க இந்துக்கள் நாட்டோட இருக்க முடியாதுன்னு போனாங்க, மதத்தின் அடிப்படையில் தான் போனாங்க. அப்ப மற்றவர்கள் நம்மளை நம்பி இருந்தாங்க. என்ன நம்பி இருந்தாங்கன்னா, நாம இந்திய நாட்டு சட்டத்துக்கு ஏற்புடையதாக நாங்க இருக்கிறோம், நாங்க இந்துக்களுடைய சகோதரர்களாக இருக்க தயார்,
அப்பவே சொல்லிருந்தா போயிருக்கலாமே. ஆனா இந்த சட்டத்தை மதிச்சுதான் இருந்தாங்க. டாக்டர் அம்பேத்கர் அப்பவே சொன்னாரு, இதுதான் மதிச்சு வருங்காலத்துல பிரச்சனை வரும், இன்றைக்கு மதிப்பதாக சொல்லுகிறவங்க நாளைக்கு மதிக்க மாட்டாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் அங்க அனுப்பிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் இங்க கொண்டாந்துருங்க. அது செஞ்சிருந்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லா இருந்திருக்கும். பர்சன்டேஜ் அடிப்படையில் இடத்த கொடுத்து இருக்க அவசரப்படாங்க. அம்பேத்கர் சொன்னாரு, நான் ஆதாரத்தை காட்டுறேன். அது போட்டான் டைரக்டர் பிரின்சிபல் யார் நாங்களா கொண்டாந்தோம். காமன் சிவில் கோட்ல யூனிஃபார்ம் சிவில் கோட்ல யார் சொன்னா? RSS சொல்லிச்சா அல்லது பிஜேபி சொல்லிச்சா அல்லது ஜனசங்கம் சொல்லிச்சா? யாரு சொல்லுங்க? டாக்டர் அம்பேத்கர் வெகு தெளிவாக என்ன சொன்னார்? யூனிஃபார்ம் சிவில் கோடு. யூனிஃபார்ம் சிவில் கோடு என்ன அர்த்தம்? இதே காமன் சிவில் கோடு தானே. அவர் தெளிவாக சொன்னார, இந்த இது எல்லாருக்கும் பொதுவாக ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும், அது வெகுவரையில் நடத்தணும்னாரு. அது தள்ளி போட்டது யாருன்னா நேரு போன்றவர்கள். ஆக இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலும் கூட RSSஓ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ எங்க இயக்கத்திலையும் முஸ்லீம் சகோதரர்கள் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா மைனாரிட்டி இங்கே இருக்குது, இங்கேயும் இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய இருக்கிறாங்க. நாங்க அவர்கள் விரும்புகின்ற நிலையத்தான் நாங்க விரும்புறோமே தவிர நாங்களா அவங்கள போய் கசக்கி புழிஞ்செல்லாம் செய்ய விரும்பல. நீங்க பாத்தீங்கன்னா மேல் விசாரத்துலங்க ஒரு தலித்து இறந்திருக்கிறான், ஹைரோடு வழியா போக விடாம தடுத்து இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் ரைட்டு அவங்க தடுத்திருக்கிறாங்க மேல் விசாரத்துல. இவங்க மெஜாரிட்டி ஆனா என்ன கதியாவாங்க, இந்த நாடு என்ன கதியாகும் யோசிச்சு பாருங்க. இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டாட முடியலன்னா வருங்காலத்தில் இந்துக்கள் வாழவே விட மாட்டார்கள் அப்படின்னு ஒரு சாரர் குற்றம் சாட்டுறாங்க. நான் சொல்லல, நான் சொல்ல பத்திரிகையில பாருங்க, இன்னைக்கு பாருங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்குது மேல் விசாரத்துல. ஏங்க ஒரு இந்துக்கள் செஞ்சா தப்புமாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. திருமாவளவன் சொல்றேன், நான் பேசுறேன். உங்களோட கருத்தை நான் ஆதரிக்கிறேங்க. இன்னும் சொல்ல போனா தலாக்கு குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்லி இருக்குது. ஒரு தடவைக்கு இன்னொரு தடவைக்கு இடைவெளி இருக்கணும், அதுக்கான முயற்சிகள் இருக்கணும், ஒவ்வொரு கட்டமா அது போகணும். 3 தடவை சொல்வதற்கு நிறைய திட்டங்கள் விதிகள் இருக்கின்றன. ஆனா இவன் என்ன பண்றான்? SMS பண்றான், இவன் என்ன பண்றான்? வாட்ஸ்அப்ல பண்றான், இவன் என்ன பண்றான்? போன்ல பண்றான். இது என்ன நியாயமா? எந்த நாட்டில் இருக்கு? 24 நாடுகளில் இஸ்லாமிய பெண்கள் இப்படி முத்தலாக் சொல்லக்கூடாதுன்னு இருக்கிற போது நல்லா காணுங்க, அதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள், தாராள இஸ்லாம் நாடுகள். அந்த நாட்டிலே இல்ல. ஆனா இந்த நாட்டுல செக்குலரிசம் என்று சொல்லுகின்ற நாட்டுல ஓட்டுக்காக இப்படி ஒரு சதி செய்யறாங்கன்னா நாங்க வேடிக்கை பார்க்கலாம். இப்ப கூட வேடிக்கை பார்க்கலாம். இப்ப நீங்களே முடிவு எடுத்துங்கள், நீங்களே ஒரு வேடிக்கை வாங்க, இல்லாட்டி கோர்ட்டு சொல்லட்டும் சொல்றோம். நாங்க எங்க இதுல தலையிட்டோம்? ஏதாவது சட்டம் கொண்டு வந்தோமா? வேற சொன்னோமா? இல்லங்க. நாங்க சொல்லி இருந்தாலும் இஸ்லாமிய சகோதரர்கள் மனம் புண்படக்கூடாது, அவர்கள் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க குஜராத்ல பாத்தீங்கன்னா 7% 10% ஓடி ஆதரிச்சு ஓட்டு போட்டுதான் அவர் 3 தடவை முதலமைச்சராக வந்தார தவிர இஸ்லாமிய சகோதரர்கள் ஓட்டளிக்காமல் இருக்க முடியாதுங்க. இப்ப கூட சொல்றாங்க, இந்தியா முழுவதும் இஸ்லாமிய சகோதரர்கள் சத்தியத்தின் பக்கம், உண்மையின் பக்கம், நேர்மையின் பக்கம் வருகின்றால் நிச்சயமாக அது பாஜக பக்கம் தான். ஆனால் இவர்கள் ஓட்டுக்காக முஸ்லிம் இளைஞர்களை, ஏழைகளை, அப்பாவிகளை ஓட்டுக்காக நடத்துகிறார்கள். நான் குர்ஆன் படி நீங்க நடங்க, அது இல்லைங்க பிரச்சனைங்க. அவங்க முஸ்லிம் பெண்கள் என்ன சொல்றாங்க? குர்ஆன் படி இவங்க நடக்கல, அவங்க சொல்லியிருக்காங்களே. இதெல்லாம் தெரியாத நம்ம தனா ரஹீம், அவரு சிறந்த சிந்தனையாளர் தான். பேசும்போது எனக்கு தெரியுது இவரும் சிறந்த சிந்தனையாளர் தான். நான் என்ன சொல்றேன்? இறைவன் மீது ஆணையாக சத்தியமாக சொல்கின்றேன், பிஜேபிக்கு ஒரு கெட்ட எண்ணமே கிடையாது. எங்களுடைய இயக்கத்தில் நிறைய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. எங்களுடைய இயக்கம் தமிழ்நாட்டில் வேறு ஒன்றுவதற்கு காரணம் ஒரு கிறிஸ்தவர் தான். ஜான், அவர் பேர் ஜான் தான். ஜனசங்கத்தில் இருந்தாரு. அப்படி இருக்கும் போது ஆமா மாசு மறுவற்று வசுதேவ குடும்பகம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அந்த தலைவர் கட்டி பிடிச்சுக்கிறாரு. எவ்வளவு இஸ்லாமிய நாடுகள் வரவேற்கின்றன மோடிய. ஆக வசுதேவ குடும்பகம் என்ற அடிப்படையில் மட்டுமல்ல, ஆத்ம தத்துவம்னா என்ன? தடா ரஹீமும் ஆத்மா, இவரும் ஆத்மா, நானும் ஆத்மா, அங்க ஓடுற நாயும் ஆத்மா, அவர் எல்லா உயிரினங்களும் ஆத்மான்னு சொல்றதுதான் ஆத்ம தத்துவம் இல்லையா? படித்தரங்கள்ல நாம் மேல வந்திருக்கோம், அவ்வளவுதான். அப்படி என்கின்ற போது அவருக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம், இவருக்கு ஒரு சட்டம் சொல்லுவ நாங்க விரும்பல. அதை சொல்றதை தவிர எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்றோம். நீங்க குர்ஆன் படி நடந்தா கூட சரிதாங்க, தப்பு இல்லைங்க. ஆனால் தவறான சில மட்டுமே எடுத்து வைத்துக் கொண்டு
இந்தியாவில அதுதான் குர்ஆன் சொல்லியிருக்குன்னு சொல்றதெல்லாம் அங்க பிரச்சனையே வருது. எனவே நாங்க பெண்கள்ல 90% நம்மளுக்கு பொது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஊடகத்துல எல்லாம் கருத்து கணிப்புல வந்திருக்குது. 24 நாடுகள்ல பலதார மனம் தடை செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதியில நாங்க ஆரம்பத்திலே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, எப்படி அம்பேத்கர் சொன்னாரோ அதுபடிதான் சொல்றோமே தவிர யாரையும் கட்டாயப்படுத்தியோ ஒரு அவர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துல கிடையாது. RSS மேல குறையே சொல்லாதீங்க. நீதிபதி சாக்லா பிறப்பினால் முஸ்லீம், நீதிபதி சாக்லா பிறப்பினால் முஸ்லீம். அவரால் பாராட்டப்பட்ட ஒரு இயக்கம் தான் RSS. காந்தியால் நேரடியாக பார்த்து ஜாதி வேற்றுமை இல்லாத ஒரு இயக்கம் தான். ராமராஜ்யத்தை கனவு கண்டேன். அதை இவர்கள் தான் RSS குறை சொல்லி நான் உங்க குரு சொன்னாங்க. உங்களுக்கு இல்ல, தடாரகிம் அவர்களுக்கும் புரிஞ்சுக்கணும் சொல்றேன். அதே மாதிரி அம்பேத்கர் எங்கள் இயக்கத்தை பார்த்து பாராட்டியிருக்காரு. இதுதானங்க நான் சொல்றேன்னு. எனவே வசுதேவ குடும்பகம் என்ற அடிப்படையில் உலகமே ஒரு குடும்பமாக மாற வேண்டும் என்ற உன்னதமான கொள்கையோடு செல்வதனாலே தான் இஸ்லாமிய நாடுகளும் கூட மோடியை பாராட்டுகின்றன. இப்ப பாத்தீங்கன்னா கோயத்துல சிதம்பரம் ஒரே நிமிஷம் கோயத்துல போன போது இஸ்லாமிய பெண்கள் தாங்க அதிகமா வரவேற்பு கொடுத்தாங்க. ஒரு ஐடி கம்பெனிக்கு போறாரு, ஐடி கம்பெனி சுத்தி பாக்குறது போறாரு. ஆனா இஸ்லாமிய பெண்கள் அத்தனை பேர் சுத்தி அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க, தன்னுடைய சகோதரனை நினைக்கிறாங்க. எனவே நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபி மேல உள்ள சந்தேகங்களை விட்டு விடுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்து பாருங்க, எங்களோட உட்காருங்க. நீ கட்சியில சேர வேண்டாம், எங்களோட உட்காருங்க. இங்க நாங்க என்ன பேசுறோம்னு பாருங்க. பாபர் மசூதி பரவலா இந்த குற்றச்சாட்டு இப்ப என்னன்னா, ஒரு பொதுமக்கள் ஒரு தலாக்குன்னு சொன்னாலே அது ஏதோ எளிதா வாங்கிடலாம், உடனே வாங்கிட்டு போயிடலாம், ஒரு பெரிய பிரச்சனையே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே சொல்றாங்க. திடீர்னு யாரோ ஒருத்தர் மதம் மாறினா கூட என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவருக்கு மதம் மாறிட்டார், இஸ்லாமியா போயிருக்காரு, கல்யாணம் பண்ணிப்பாரு, இந்த தலாக் சொல்லிட்டு போயிருவாருப்பா, இப்படின்ற ஒரு அபிப்பிராயம் பொதுமக்கள்கிட்ட வந்திருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப ஜெய்ப்பூர்ல கூட ஒரு பெண்மணி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்காரு. அவங்களுக்கு 2 பேருக்குள்ள மனக்கசப்பு. அந்த பெண்மணி வீட்டுக்கு கொரியர்ல தலாக் வந்திருக்கு. இதே மாதிரி இந்தோனேஷியால ஒரு நடிகை ஒரு நடிகர் சும்மா ஒரு டிவில 3 வாட்டி தலாக்னு சொன்ன காரணத்தால 2 பேருக்குமே தலாக் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த தலாக்ன்ற வார்த்தை மிக எளிதாக இருக்கு. அதனால ஒரு சில நடிகர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, அந்த நடிகர் ஏன் இஸ்லாம் மாறினா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம், அவர் மனைவி தலாக் பண்ணிக்கலாம், இது போன்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தலாக்ன்ற விஷயமே மிக எளிதான விஷயம், யாரு வேணாலும் அது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரமை இருக்கு. அது இல்லன்றது ஒரு விஷயம். நீங்க சொன்ன மாதிரி தலாக்னு ஒரு நீண்ட காலம் இருக்கிறது, பெண் கர்ப்பமாக கூடாது, அது இல்லாம 2 குடும்பம் பேச வேண்டும் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் இல்லாம இது வெளியே தெரியாம பண்ணினது இஸ்லாமியர்கள் தவறா, இல்லது அது தவறாக புரிந்து கொண்டது பொதுமக்களின் தவறா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ சகோதரர் சொன்னாரு, வழக்கறிஞர் பிஜேபி வழக்கறிஞர் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் பெண்ணாதான் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு அப்படிங்கும்போது நீதிபதி என்ன பண்ணும், அந்த முஸ்லீம் பெண்ணுக்கு உண்டான என்ன நீதியோ அதை வழங்கி இருக்கணும். சில முஸ்லீம்கள் போறாங்க, ஜமாத்தை கட்டுப்பட மாட்டோம், நாங்க நீதிமன்றத்துக்கு போறோம்னா உடனே நீதிமன்றத்துக்கு நீ போனா இஸ்லாத்தை விட்டு போயிட்ட, உனக்கு அடக்கம் பண்றதுக்கு கபஸ்தானோ அல்லது உன்னுடைய குடும்பத்துல வேற யாருக்கும் திருமணம் பண்றதுக்கு அந்த கையெழுத்து வாங்கக்கூடிய தப்தரை நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி எந்த இஸ்லாமியரும் சொல்றது இல்லை. இவர் சொல்ற மாதிரியே பாத்தீங்கன்னு சொன்னா சில பெண்கள் போறாங்க, அவங்க அதை எதிர்பார்த்து போறாங்க, அந்த மாதிரி நீதி வேணும். அப்ப அந்த பெண்ணுக்கு மட்டும் நீதி வழங்குறது இஸ்லாமியர்கள் யாரும் குற்றம் சொல்லல. ஆனா அந்த பெண்ணுக்கு நீதி வழங்குகின்ற என்ற போர்வையில் இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு நீதி வழங்குறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தம் அந்த சரியா என்கின்ற அந்த பொது சிவில் சட்டத்தை உள்நுகர்த்தத்துக்கு உண்டான வேலைகள் தான் இந்த நீதிபதிகள் பாக்குறாங்க. அதை தான் நாங்க கண்டிக்கிறோம். இப்போ ஒரு பெண்ணு போயிருக்கு, போகட்டும், அவங்க தரப்புல வேதனைகளை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கலாம், அந்த நீதிபதியை உள்வாங்கி இருக்கலாம், அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு அவர் தண்டிக்கலாமே தவிர ஒட்டுமொத்த சமூகத்தை தண்டிப்பது என்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி பொது அந்த முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியமே கூடாது, அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதிகளால் சொல்றது மிகப்பெரிய தவறு. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த கருத்து, கோல்வால்கர் 1972 தீன் தயாள் உபாத்யா என்கின்ற அறக்கட்டளை ஓபன் பண்ணிட்டு மதர்லேண்ட் என்கின்ற ஒரு ஆங்கில பத்திரிகை பேட்டி கொடுக்கிறாரு. பேட்டி கொடுக்கும் போதுதான் அதை சொல்றாரு. அவரு என்ன சொன்னா, இன்னைக்கு பொது சிவில் சட்டம் தான் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு முக்கிய காரணம் சொல்றது தவறு, அது தவறு. எப்படின்னு சொன்னா, அத அதாவது இயற்கைக்கு எதிரான தீர்ப்புகள், அதாவது இயற்கைக்கு எதிரான ஒரு சட்டத்தை ஏற்றி அதை கட்டாயப்படுத்துவது என்பது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மிகப்பெரிய ஒரு விபரீதத்தில் போய் முடியும்னு சொல்லி கோல்வால்கர் சொல்றாரு. அதே கோல்வால்கர் இன்னொரு கருத்தையும் அதே நேரத்தில் என்ன சொல்றாருன்னு சொன்னா,
அதாவது ஒரு பொருளை அதாவது இயந்திரத்தின் மூலமா ஒரு பொருளை உருவாக்கலாம். இயந்திரத்தின் மூலம் ஒரு பொருளை உருவாக்கலாம். ஆனால் இயந்திரத்தனமான சட்டத்தை உருவாக்கி அந்த சமூகத்தை பின்பற்றுன்னு சொல்லுவது தவறு என்கின்றார். புரியுதுங்களா? அப்போ இவங்க அந்த RSS மூதாதையர், பிஜேபியினுடைய ஒரு இப்படி எல்லாம் இவங்க எல்லாமே அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய சித்தாந்தங்களை, அதாவது அதை தவிர்த்து மற்ற எல்லா சித்தாந்தங்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான, இஸ்லாமிய சிந்தனைகளுக்கு எதிரான சித்தாந்தங்களா கோல்கவார்கள் சொல்லி இருக்காரு. நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த பொது சிவில் சட்டத்துக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இங்க உடனே இவங்க சொல்லக்கூடாது. அப்ப அதை மட்டும் ஏத்துக்கிறீங்களா, மத்த ஏத்துக்கலான்ற ஒரு கேள்வி வரும். அது இல்ல, அவர் சொல்லி இருக்காருன்றதுதான் ஒரு காரணம். அப்ப பொது சிவில் சட்டத்தை அப்போ அவர் எதிர்த்து இருக்காரு. ஏன்னா இது ஏற்றுக்கொள்ள, ஏன்னா ஒரு இந்தியா என்பது பல பண்பாடு, கலாச்சாரம், மொழி, மதம் இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதன் ஒருத்தர் பாருங்க, இப்ப தமிழ்நாட்டுல தாலி கட்டுவான், வடநாட்டுல பொட்டு இது சாந்தி இது பொட்டு எடுப்பான். இதுல எல்லாம் ஒண்ணு சேர்க்க முடியுமா? ஒரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்குமே பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சாதி மறுமணத்தை ஏத்துக்குது, இன்னொரு சாதி மறுமணத்தை எதிர்க்குது. அப்ப இதெல்லாம் ஒன்றாக்க முடியுமா? அதே மாதிரி பொது சிவில் சட்டம் என்பது என்னவோ எல்லா அதாவது சிவில் சட்டங்கள் எல்லாமே இஸ்லாமியர்கள் அவங்க மார்க்க விஷயத்துக்கு பின்பற்ற மாதிரி ஒரு பிம்பம் இன்னைக்கு நாடு முழுவதுமா இருக்கு. இப்போ உதாரணத்தை எடுத்துங்க, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்குறேன். நான் கடன் திருப்பி கொடுக்கலாம், நீங்க என்ன பண்றீங்க? இந்த சிவில் ஷூட் தான் வரும். சிவில் ஷூட். இப்ப நான் பைக்ல நான் போயிட்டே இருக்கேன், என்ன போலீஸ்காரன் மடக்கிறாரு, போலீஸ்காரன் மடக்கிட்டு என்ன பண்றாரு, ஃபைன் கட்டுறாரு, அதுவும் சிவில் சட்டத்தில் உள்ளடக்கும். அப்ப நான் ஒரு அத சொத்து விஷயத்த நான் விற்கிறேன் ஒருத்தருக்கு, அதுல பிரச்சனை டிஸ்ட்ரிபியூட் வருது, அது இந்த சாதாரணமான எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது சிவில் சட்டத்தின் இது சிவில் சட்டத்தின் அடிப்படையில் தான் வருது. அது அதெல்லாம் சரியா சட்டங்கள் அடிப்படையில். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துங்க, ஒரு முஸ்லீம் வட்டி வாங்குவது ஹராம், தடுக்கப்பட்டது இல்லைங்களா? இப்ப ஒரு முஸ்லீம் வங்கியில போய் லோன் வாங்குறாரு. லோன் கட்ட தவறுனால அவன் வட்டியோட சேர்த்து இவ்வளவு தொகைன்னு சொல்லிட்டு அந்த வீடு ஜப்திக்கு வராங்க. நான் நீதிமன்றத்துக்கு அந்த முஸ்லீம் போறான், நான் முஸ்லீம், நான் வட்டி கொடுக்க மாட்டேன், அதனால இது கடனை தள்ளுபடி பண்ணுங்க, இது நான் இதை ஏத்துக்க மாட்டேன், சரியா சட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்கணும்னு ஏதாவது முஸ்லீம்கள் போர்க்கொடி தூக்குறாங்களா? இல்ல முஸ்லீம்கள் அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க? அதெல்லாம் இந்த அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு சிவில் சட்டத்தின் எல்லா மக்களும் 99% 100% மக்கள் என்ன பின்பற்றாங்களோ எல்லாத்தையும் அதை பின்பற்றதான் செய்யறாங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா திருமணங்கள், விவாகரத்து, இந்த அவர்களுடைய சொத்து பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் இந்த பொது சிவில் சட்டம், அதாவது இஸ்லாமிய ஷரியா சட்டம் பயன்படுத்தப்படுகின்றதை தவிர ஒட்டுமொத்த ஒரு இதுவா பயன்படுத்தப்படல. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த நாடு என்னுடைய நாடு, இந்த மண்ணு என்னுடைய மண்ணு, இந்த நாடு என்னுடையது, இந்த மண்ணு நம்முடையது அப்படின்னு ஒரு மனிதன் இந்த நாட்டில் வாழும்போது இங்க இருக்கக்கூடிய சட்டங்களும், இங்க இருக்கக்கூடிய அரசியலும், இங்க இருக்கக்கூடிய நீதித்துறையும் முழுமையாக அவனுடைய மதம், அவனுடைய மொழி, அவனுடைய பண்பாடு இதுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அளவுக்கு தீர்ப்புகள் வழங்கினாதான் அந்த மனிதன் அந்த நாட்டின் மீது ஒரு நேசம் உள்ளவனா ஆவானே தவிர, அதை தவிர்த்து வேற எந்த ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் அவன் இந்த இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு சிந்தனைகள் தான் அவனுக்கு உருவாகும். அப்போ பல மலர்கள் எப்படி ஒரு மாலை ஆகின்றதோ அதே போன்றுதான் இந்தியா என்பது பலவிதமான மதம், மொழி, இனங்கள் ஓட வாழக்கூடிய ஒரு நாடு. அதனால இந்த பொது சிவில் சட்டம் இப்ப நீங்க உதாரணத்துக்கு சொல்றீங்க, போன்ல பண்ணிக்கிறாங்க, மெசேஜ் அனுப்புறாங்க. இப்ப உதாரணத்துக்கு வெளிநாடுகள்ல இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன ஆகும் சொன்னா, 2 தரப்பு பெற்றோர்களும் அவரும் நேருக்கு நேர் நிறைய பேசி பகிர்ந்து முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போ ஆதாரம் வேணும். இந்த பெண்ணுக்கு நான் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆதாரம் வேணும் இல்லையா? அந்த ஆதாரத்தை அனுப்புன்னு சொல்றதுக்கு அந்த காலத்துல டெலிகிராம் இருந்தது, இன்னைக்கு டெலிகிராம் இருக்கா? அந்த காலத்துல கடிதங்கள் இருந்து, இந்த காலத்துல என்ன இருக்கு? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன இந்த விஞ்ஞான யுக்தியை அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த பயன்படுத்துறது வரையும் அந்த SMS-ஓ அல்லது வாட்ஸ்அப்போ மட்டும் நீங்க பாக்குறீங்க. ஆனா அந்த வாட்ஸ்அப்புக்கு பின்னாடியும் அந்த SMS-க்கு பின்னாடி எவ்வளவு ஒரு அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த சமூக பெரியவர்களும் ஜமாத்தார்களும் உட்கார்ந்து பேசி இருக்கிறாங்க. விஷயம் எல்லாம் இவருக்கு தெரியாது பாவம். ஏன்னு சொன்னா தெரிஞ்சாலும் இந்த இடத்துல அவர் பேச மாட்டாங்க. அவங்களுக்கே நல்லா தெரியும் இப்படி எல்லாம் நடக்குது முஸ்லீம்களுக்குள்ள, இப்படி எல்லாம் அவங்களுக்குள்ள இந்த தலாக் என்ற சிஸ்டம் மிக அருமையான சிஸ்டம் அப்படின்றது உண்மையிலே பிஜேபிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நல்லாவே. ஆனா அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை எப்படி அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு முடியாது, அதுக்காக எதிர்க்கணுன்றதுக்காக எதிர்க்கிறாங்க. அதனால அந்த விஷயங்களை, அதாவது அந்த இமெயில் அது இதுன்னு சொல்றது எல்லாமே, கொரியர் எல்லாமே என்னன்னா அதுக்கு பின்னாடி ஒரு இது நடக்குது, அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து அதன் பிறகு நடக்குது.
அப்படின்னு போது இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன அடிப்படையில் கொடுக்குறாங்க. அது ஏன் கொடுக்குறீங்க அப்படின்ற ரெண்டாவது இன்னொரு விஷயம் கத்துறாரு. ஒரு முஸ்லீம் பெண் பாதிக்கப்படுதுன்னு ஓவரா கத்தி பேசுறாங்க. நான் கேட்கிறேன், அதே குஜராத்தில் தான் ஜாஃபர் என்ற அந்த பெண்ணும் அந்த இர்ஷாத் ஜான் என்கின்ற பெண்ணு தான் நீதி கேட்டு அலைஞ்சாங்க. நீதி கிடைச்சுதான்? ஏன் அந்த பெண்ணுக்கு நீங்க நீதி வழங்கி இருக்க வேண்டியதானே? நீதி ஏன் வழங்கல? அதுவும் பெண் தானே. ஒரு முஸ்லீம் பெண்ணு கர்ப்பமா இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்ணை குத்தி வயிற்ற கிழிச்சு குழந்தைய எடுத்து வெளியே போட்டு அவளை எரிச்சு போட்டாங்களே. அப்ப அந்த போன்ற முஸ்லீம் பெண்களுக்கு ஏன் இந்த பிஜேபி மோடி அரசு நீதி வழங்கல? அதுக்கெல்லாம் நீதி வழங்கி இருந்தா இவர் சொன்ன மாதிரி உண்மையிலே பிஜேபி நீங்க நெருங்கி பாருங்க நல்ல அமைப்புன்றாங்க இல்லையா, நம்ம நெருங்கி போயிருக்கலாம், நாங்களும் சேர்ந்து இருக்கலாம். ஏன் பாபர் மசூதி இடம் இன்னைக்கு பல ஆண்டுகளாக ஒரு பாபர் மசூதி இருந்த இடத்த ஒரு புதுவிதமான ஒரு சிந்தனையை உருவாக்கி மக்கள் மத்தியில அந்த மக்கள் மூலியமா ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்து மூலியமா அதை அபகரிச்சு வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதே அலகாபாத் நீதிமன்றம் தான் என்ன சொல்லுது, ஏதோ இந்த குரங்கு பங்கு வச்ச கதையா, நீ கால்வாசி எடுத்துக்க நான் முக்காவாசி எடுத்துக்க, இருந்தவனுக்கு கால்வாசியா புடுங்கினவனுக்கு முக்காவாசியா. இது போன்ற தீர்ப்புகள் நிச்சயமாக இந்த சமூக ஒற்றுமைக்கும் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய ஒரு தடுங்கலா இருக்குமே தவிர வேற ஒரு எதுவும் இருக்காது. இன்னும் ஒரே ஒரு விஷயம், இவர் இப்ப இந்த விசாரம் விஷயத்தை தேவையெல்லாம் நுழைச்சார், அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. இன்னைக்கு எப்படி எடுத்துட்டீங்கன்னா, ஒரு இஸ்லாமியர் மற்ற யார் குற்றம் செஞ்சாலும் அது சாதாரணமான குற்றம், ஆனா ஒரு இஸ்லாமியர் குற்றம் செஞ்சா அது ஒரு பெரிய குற்றமாக்கப்படுது. இன்னைக்கு நாட்டுல எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது, எத்தனை பேர் சாகுறாங்க. அதே மாதிரி ஒரு விபத்து நடந்துச்சு, அந்த விபத்து நடந்ததுக்குன்னு சொல்லிட்டு உடனே அங்க இருக்கக்கூடிய திரண்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பண்றாங்க. அந்த பிரச்சனை 2 பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ விபத்துகளே நடக்கலையா? முஸ்லீம் தான் எதுவுமே கார் விட்டு போய் விட்டான விபத்துகளா தான் பார்க்கணும். அப்ப விபத்துக்கு நடந்த இப்ப நான் கார் விட்டு போற ஒரு விபத்து ஆயிடுச்சு, திருநாட்டு அடிப்படையில் என்ன மேல வழக்கு பதிவு செய்ய முடியுமா? முடியாது. அப்போ விபத்து நடக்குது. அந்த விபத்தை கூட இவர்கள் அரசியல் செய்யறாங்க. அங்க இறங்கிட்டு RSS பிஜேபி என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அதாவது அந்த முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சிந்தனையை உருவாக்கி அங்க அவங்களுடைய கட்டமைப்பை உருவாக்குவதற்காக அங்கங்க ஒரு 4 பேர் 3 பேர் உலாவுறாங்க. அது போன்ற உலாவி இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்கு ஒரு 4 பத்திரிகை இருக்குல்ல, ஊடகங்களும் அவங்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில இந்த சமூகத்தை எப்படி கொண்டு போகணும், இஸ்லாமியர்களை எப்படி தீவிரவாதியா பயங்கரவாதியா. இப்ப உதாரணத்தை எடுத்துங்க, இப்ப சமீபத்துல ஒரே ஒரு விஷயம், சமீபத்துல நம்ம தேனி மாவட்டத்துல ஒரு அரலோடு ஜெலட்டின் குச்சின்னு சொன்னா எவ்வளவு பெரிய இது, அது வெடிமருந்து. அதை போடுறாங்க. என்ன சொல்றாங்க, அரலோடு ஜெலட்டின் குச்சி பிடிக்கப்பட்டது, 3 பேர் கைது. இதுதான் செய்யும். இதே ஒரு முஸ்லீம் கிட்ட ஒரு ஜெலட்டின் குச்சி பிடிச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க குண்டு வைக்க தகர்ப்பு ISIS அல் கைதா என்னென்னவோ போட்டு மிக பிரம்மாண்டமா படுத்துறாங்க. அப்போ ஊடகங்கள் உட்பட இது போன்ற RSS பிஜேபிகள் முஸ்லீம்களை சிறிய தவறுகள் கூட பெருசாக்கி எங்களை குற்ற பாரம்பரியவே காட்டுவதுதான் இவர்களுடைய திட்டம். சார் கிருஷ்ணமூர்த்தி சார், இப்ப மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசியிருக்காரு. உத்தரப்பிரதேசில ஒரு பொதுக்கூட்டத்துல பெண்கள் விடுதலை, அதாவது இஸ்லாமிய பெண்கள் விடுதலைக்காக நான் கண்டிப்பாக உழைப்பேன், அதனால இந்த முத்தலாக் விஷயத்தை நான் கையில் எடுத்து செயல்படுவேன் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு. அது கூட எல்லாம் என்ன பார்த்தாங்கன்னா, இது ஒரு தேர்தல் காலம் என்பதால் இது போன்ற விஷயங்களை மோடி பேசுகிறார். அந்த பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் கண்டிப்பாக மோடியை ஆதரிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப நீங்க அவர் சொன்ன மாதிரி 90% இஸ்லாமிய பெண்கள் ஆதரவு அப்படின்னு சொன்னாங்க கூட, சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் PJ அவர்கள் தலைமையில ஒரு மாநாடு நடந்தது, அதாவது பொது சிவில் சட்டம் எதிர்ப்பு மாநாடு நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா அந்த புகைப்படத்தை பார்த்தா நமக்கே பிரம்மாண்டமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் கலந்து கொண்டாங்க. அதனால இஸ்லாமிய பெண்கள் ஜமாத் போன்ற இணைப்பில் இருந்து அவர் இந்த விஷயத்தை எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டை சேர்ந்த பெண்கள் அமைப்பு ஒரு குழு அமைப்பு பெற்றிருக்கிறது நவம்பர்ல. அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து பொது சிவில் சட்டத்தை எதிர்ப்பதாக தங்களுடைய விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். அதனால பல பெண்கள் அவர்கள் இந்த விஷயத்தை எதிர்க்கிறார்கள். ஒருவேளை தன் மதத்தின் மீது இருக்கிற அச்சத்தின் காரணமாக இதை இவர்கள் அந்த முத்தலாக் விஷயத்தை எதிர்க்கிறார்களா? அதாவதுங்க, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த கூட்டத்தில் பெரும்பான்மையான பெண்கள் கலந்து கொண்டாங்க. இந்த நிலைப்பாட்டில் மரியாதைக்குரிய ரஹீம் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு சில பெண்கள் கோர்ட்டுக்கு போறாங்க. நமக்கு கிடைக்கிற தகவல் கூட என்னன்னா, இவர்கள் தூண்டிவிட்டு தான், மரியாதைக்குரிய வழக்கறிஞர் கோச்சுக்கு கூடாது, இவர்களுடைய தூண்டுதல் பேர்ல தான் அவங்க கூட கோர்ட்டுக்கு போறாங்க. இவங்க தான் தூண்டி விடுறாங்க, கோர்ட்டுக்கு போங்க. இதை எப்படியாவது அரசியல் ஆக்கணும்ன்றதுக்காக. சாபானு மேட்டர்ல கூட அதுதான் நடந்தது. கடைசியா நடந்தது. நீங்க அந்த எண்ட போய் பார்த்தோம்னா
அங்க ஒரு RSS காரர் இருக்காரு. இவர் சொன்னாரு, மரியாதைக்குரிய வழக்கறிஞர், RSS காந்தி புகழ்ந்தாராம். எங்க கோட்ஸே சுட்டார் அவரை? சார் ஏன் சார், கைப்புண்ணுக்கு கண்ணாடியே வேணாம் சார், இப்படியே பார்க்கலாம் புண்ணு. RSS காரன் கோபால் கோட்ஸே எழுதின புக்கை நீங்க வழக்கறிஞர் கொஞ்சம் தயவு செய்து படியுங்கள். முழுமையாக படித்திருக்கிறேன். மிக தெளிவாக சொல்லுகிறார். நாங்கள் காந்தியை சுடுகின்ற போது RSS அலுவலகத்தில் இருந்து போய்தான் சுட்டோம் என்று சொல்லுகிறார். நாங்கள் RSS என்பதில் எந்த தயக்கமும் எங்களுக்கு சொல்லிக் கொள்வதிலே தயக்கம் இல்லை என்று சொல்லுகிறார். அது என்ன சொல்றேங்க, காங்கிரஸ் பாராளுமன்றத்தில் ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ணதே இல்லைங்க. இருங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டுக்கங்க. அதனால இவங்க காந்தியை சுட்டது RSS இல்லைன்னு சொல்லலாம். ஆனா கோபால் கோட்ஸே அந்த ஒரு குற்றவாளி. அவர் 14 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை பெற்றவர். அவர் ஒரு புத்தகம் எழுதுறார். இந்த புத்தகத்தை நான் முழுவதுமாக படித்து விட்டேன். நாங்கள் RSS என்று பல இடங்களில் அழுத்தமாக பதிவு செய்கிறார். அதே நான் என்ன சொல்றேன்னா, நீங்க RSS காந்தி புகுந்தாரு அப்படி இல்லன்னு சொல்லக்கூடாது. நீங்க சொல்றது கொஞ்சம் பொருத்தமான வார்த்தைகளை நீங்க உபயோகப்படுத்துங்க. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க கோல்வால்கர் என்ன சொன்னாரு, ஏன் சொன்னாரு? அவர் இந்த நாட்டினுடைய நடப்பை முழுமையாக அறிந்தவராக இருந்தார். இன்னைக்கு இருக்கிற பிஜேபிங்க இந்த நாட்டினுடைய தன்மையை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் என்ன, இந்த நாட்டினுடைய தர்க்க ரீதியான அணுகுமுறை என்ன என்பதை அறியாதவர்கள் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிறார்கள். அன்றைக்கு முஸ்லிம் சகோதரர்கள் சுதந்திரத்திற்காக எப்படி பாடுபட்டார்கள், சீக்கிய சகோதரர்கள் எப்படி பாடுபட்டார்கள். கான் அப்துல் கபார் கான் என்ற ஒரு மனிதன் காந்தியின் கால் கீழே அமர்ந்து பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவருடைய போராட்டம் சாதாரண போராட்டம் இல்ல. அவரை காந்தி தான் சொன்னாரு, நான் மகாத்மா காந்தி, இவன் எல்லை காந்தி என்று சொன்னார். அப்ப முஸ்லிம் சகோதரர்களுடைய பங்கு என்ன, நீங்க இல்லன்னு மறுக்க முடியுமா? கோல்வால்கர் அதெல்லாம் தெரிஞ்சவர், அதனாலதான் சொன்னாரு. அதனாலதான் நம்ம இப்போ ஒரு வார்த்தையை சொன்னாரு, அம்பேத்கர் முஸ்லிம்கள்லாம் அங்க போட்டோம். அம்பேத்கர் சொல்ல, ராஜாஜி சொன்னார். ஆள் மாத்தி சொல்றாரு. இல்ல அம்பேத்கர் சொல்லிருக்காரு. அவர் புத்தகம் தயவு செஞ்சு இருங்களேன், நீங்க கொஞ்சம் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கங்க. நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். மூதறிஞர், என்னுடைய மரியாதைக்குரியவர், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் ராஜாஜி. ஆனா சொன்னது அவர் தான், நீங்க மாத்தி சொல்றீங்க. அம்பேத்கருக்கு அப்படி ஒரு இது கொண்டாந்து நித்தாதீங்கன்னு சொல்றேன். அதை சொன்னவர் ராஜாஜி. ராஜாஜி என்ன சொன்னார்னா, முஸ்லிம்கள் எல்லாம் போக வேண்டும் என்று முடிவெடுத்தவுடன் ஜின்னா அவர்கள் விரும்பி போகவில்லை. ஆங்கில அரசாங்கம் அவரை வெளியே போக சொல்லுது. அப்போ ராஜாஜி என்ன சொல்றாரு, ஜின்னாவை கூப்பிட்டு, என்ன கவர்னர் ஜெனரல் ஜின்னா, நீங்க எல்லா முஸ்லீமும் கூப்பிட்டு போங்க, நீங்க முஸ்லீம்களா அங்கேயே இருங்க, நாங்க இந்துக்கள் இங்க. அதுவும் பெருந்தன்மையா தான் சொன்னார். சொன்னவர் ராஜாஜி தான். முஸ்லீம்கள் அங்க இருக்கட்டும், இந்துக்கள் இங்க இருக்கட்டும், நாம் சகோதரர்களாக இருப்போம். அவர் சொன்ன கருத்து மாறுபட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள், மாறுபட்ட கருத்து வேறுபாடு இருந்தால் கூட நல்ல எண்ணத்தோடு தான் ஜின்னாவிடத்திலே சொன்னார். ஜின்னா நீங்க பார்க்கணும், ஜின்னாவோட மகள், அவங்கதான் பாம்பே டையிங் கம்பெனியோட ஓனர். அவங்கதான் தன்னுடைய மகளை அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆயிட்டு, எம்மா நான் பாகிஸ்தானுக்கு ஜனாதிபதி ஆயிட்டேன். ராஜாஜி சொன்னாரு, ஜின்னா நீங்க முஸ்லீம்கள் எல்லாம் கூப்பிட்டு அங்க போங்க, இந்துக்கள் நாங்க இருக்கிறோம், நம்ம அண்ணன் தம்பி மாதிரியே இருப்போம்னு சொன்னாரு. என் பொண்ணு நீயே வரலன்னா எப்படின்னு கேட்டாரு. ஜின்னா பொண்ணு என்ன தெரியுமா சொல்லிச்சு, எனக்கு காந்தியை பிடிச்சிருக்கு, இந்தியாவை பிடிச்சிருக்கு, இங்கதான் இருப்பேன். பாம்பே டையிங்களுடைய ஓனர் தான் அவங்க பொண்ணு. நான் என்ன சொல்ல வரேன்னா, முஸ்லீம்களை நீங்க ஏன் பிரிச்சு பாக்குறீங்கன்றதுதான் என்னுடைய கருத்து. அவருடைய பங்கு என்ன, சுதந்திர போராட்டத்தில் அவர்களுடைய பங்கு என்ன? அப்போ நான் என்ன கேட்கிறேன், இந்த தலாக் விஷயத்துக்கே வருவோம். அது அவர்களுடைய மதம் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க. எல்லோருக்குமான பொதுவான ஒரு சட்டங்கள் நாம் வைத்திருக்கிறோம். இப்போ சகோதரர் இருக்காருங்க, அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, எனக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் அவருக்கு. இல்ல நான் முஸ்லீம், அவர் பல கருத்துக்களை சொன்னார், நான் முஸ்லீம்ன்றதுனால வட்டி கொடுக்க மாட்டேன், நீங்க எனக்கு அப்ப மொத்தமா தள்ளுங்கன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு இந்த கல்யாணம், விவாகரத்து, சொத்து அப்படின்ற ஒரு தனி சட்டம் இருக்கு. அதை நாம ஆமோதிச்சிருக்கிறோம். அதே மாதிரி சீக்கியர்களுக்கு கத்தி வச்சுக்கலாம், இது பண்ணலாம். அதே மாதிரி ஜெயினுக்கு சில விதிமுறைகள் நாம கொடுத்திருக்கோம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இது காலம் காலமாக கொடுக்கப்பட்டு வந்தது. நாங்க அதை எதிர்க்கிறோமா, எதிர்க்கலையேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க இந்த பெண்களை தூண்டி விட்டு முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பாக வழக்கறிஞருக்கு போக சொல்லி அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் இப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்குகின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை இவர்கள் நடத்த பாக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், பாபர் மசூதியை இடிச்சுங்க. கல்யாண் சிங் என்ன சொன்னார் நரசிம்மராவ் கிட்ட, எங்க பிரதமர் நரசிம்மராவ் மேலே நீங்க படிய போட்டீங்க. கடைசியில கல்யாண் சிங் தான் முதலமைச்சர். நரசிம்மராவ் கூப்பிடுறாரு,
என்னங்க ஏதோ பாபர் மசூதியை இடிக்க போறீங்கன்னு சொல்றாங்க, அதெல்லாம் நடந்ததுன்னா சும்மா இருக்க மாட்டேன், அப்புறம் பிரச்சனை ஆகும்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, என்ன நம்புங்க. ஒரு மாநில முதலமைச்சர் சொல்றாரு, அங்க அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றாரு. நடக்காதுன்னு சொன்ன மதிக்கிறார் அவர், ஒரு முதலமைச்சர். இது ஒரு கூட்டாட்சி தத்துவம். மாநிலங்களுடைய முதல்வரையும் அங்க வகிக்கின்ற ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அவரை நம்புகிறார். என்ன நடக்குது, பாபர் மசூதியை இடிக்கிறீங்க. இடிச்ச உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய ஆட்சியை கலைக்க போறாங்கன்னு கல்யாண் சிங் ராஜினாமா பண்றாரு. அவரே ராஜினாமா பண்ணிட்டு போறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, அதுல முதல் போய் நின்னவர் யார் தெரியுங்களா, நம்முடைய மரியாதைக்குரிய திரு எல்.கே. அத்வானி. மரியாதைக்குரியவர் தான் அவர், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த தவறான நிகழ்வுக்கு அவர் போய் முன்னிலை வகித்தார் என்பது நம்முடைய குற்றச்சாட்டு. அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்போ சிதம்பரம், இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, பல்வேறு தரப்பினர், கிருஷ்ணமூர்த்தி சாரே சொன்னாரு, இது மாதிரி விஷயங்கள் அதிகமாக பேசும்போது, அதாவது உதாரணமாக இந்த கல்விக் கொள்கையில காவி மயம் சொல்றாங்க, அதே மாதிரி இந்த பொது சிவில் சட்டம், இது போன்ற விஷயங்கள் அதிகமாக பேச 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 ஒவ்வொரு மதத்தின் மீது இல்லது ஒரு ஜாதியின் மீது தொடர்ந்து நாம் இது ஒரு பின்ற விஷயங்களை கொண்டு வந்து, அதாவது பசுமாட்டை வைத்திருந்தால் அந்த விஷயம் கொலை நடந்தது போன்ற விஷயங்கள், இது போன்ற அடக்குமுறை ஆரம்பிக்க ஆரம்பிக்க இது இட் லீட்ஸ் டு எ சிவில் வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உள்நாட்டு போருக்கு இது வழிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அதாவது இது போன்ற விஷயங்கள் ஊக்குவிப்பது தவறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பல பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்காங்க, இட் லீட்ஸ் டு எ சிவில் வார், இது போனா மிகப்பெரிய சிவில் வாரா இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது இது மாதிரி உள்நாட்டு பிரச்சனை, ஏற்கனவே பசி பஞ்சம் பட்டினி போன்ற விஷயங்கள் இருக்கும்போது உள்நாட்டு போர் என்று ஒன்று வந்துவிட்டால் இன்னும் கொடுமையாக இருக்கும். அதையெல்லாம் நம்ம சமாளித்து விட முடியாது. ஒரு விஷயத்தை பேசிவிட்டு போய்விடலாம், ஆனால் அது வீச்சு எவ்வளவு தூரம் இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அந்த வீச்சானது மிகப்பெரிய கொடுமையா இருக்கும். அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? முகமது நபி அவர்கள் ஒரு சிறந்த தீர்க்கதரிசி. அவர்கிட்டே கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த இஸ்லாமிய சமுதாயம் அதை பத்தி உங்க கருத்து என்னங்கிற போது, இது 1400 வருஷங்கள் தான் இருக்கும், அதன் பிறகு நான் சொல்ல அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்ல 1400 வருஷம் முடிஞ்சு போச்சு. இல்ல அவர் சொல்றது கரெக்ட். இல்ல இருங்க நீங்க சொல்றீங்க, அது அதாவது தவறான கருத்துக்களை நீங்க மட்டும் தவறான கருத்து சொல்லுங்க. தவறான இவர் ஒரு பொய் சொன்னாரு, என்ன ராம ஜென்ம பூமிங்கிறத உண்மை, பாபருங்கிறத இன்னொரு, இந்த நாட்டை அழிக்க வந்த பாவி அந்த துரோகிக்கு இந்த நாட்டிலே எப்படி மசூதி கட்ட இடம் கொடுக்க முடியும்? ராமர் கோயிலை இடித்து விட்டு, ராமர் கோயில் மட்டுமல்ல இந்தியாவிலே பல இடங்களை இடித்து விட்டு அந்த இடத்திலே தான் அவர்களுக்கு மசூதி கட்ட வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்தது? அழிவுக்கும் அவமான சின்னத்துக்கும் ஆளாகின்ற அந்த இடத்தை தான் இத்தனை வருஷமாக ஒரு கேஸ் நடக்கணும், இத்தனை வருஷமாக கேஸ் நடக்கணும். இப்படி உறக்க பேசுறதுனால பொய் உண்மை ஆயிடும். நான் சொல்ற சத்தியம் என்ன விவாதங்களை கொண்டு வரக்கூடாது. ஏன் சொன்னா, ஏன்னா இஸ்லாம் ஒரே ஒரு விஷயம் கிடையாது, ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, ஒரே ஒரு விஷயத்தை பாபர் மசூதி எப்படி அடையல? அந்நியன் நீங்க எப்படி சொல்றீங்க? அந்நியன் நீங்க யாரு? நானும் இந்த நாட்டை சேர்ந்த, நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இப்படி சொல்ல மாட்டீங்க. ஒரே ஒரு விஷயத்தை பாருங்க, ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. இவர் சொல்ற மாதிரி இப்ப ராமரை பற்றிய சர்ச்சைகள் எனக்கு இஸ்லாம் தடை விதிச்சிருக்கு. லக்கும் தீனுக்கும் வலைய தீன், அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்று தடுக்கிட்டு இருக்கிறதுனால நான் இப்ப ராமரை பற்றிய விஷயங்களை நான் இந்த இடத்துல நான் சபையில பதிவு பண்ண விரும்பல. ஏன் சொன்னா, இவர் தேவையில்லாம பாபர் மசூதி என்ற விஷயம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, வரலாறு பாபர் விட்டு தொலைங்க, மசூதி ஆகுதுங்க, பாபர் விட்டு தொலைங்க. மசூதி உருவாக்கப்பட்டது, மசூதி இந்த மண்ணுக்கு சொந்தமானது, இந்த மண்ணில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. காங்கிரஸ் காலத்துல இருங்க, காங்கிரஸ் அரசாங்கத்தை நம்புறீங்களா? அவங்க டூரிசத்துல என்ன பண்ணுங்க தெரியுமா? ராம ஜென்ம பூமி,
ராம ஜென்மஸ்தான் போலீஸ் ஸ்டேஷன், ஜென்மஸ்தான் ரயில்வே ஸ்டேஷன் யாருங்க நாங்களா வச்சோம்? அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ரஹீம் அவர்களே தயவு செய்து கேளுங்க, அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் டூரிஸ்ட் வர்றவங்களை அழைச்சிட்டு போய் இப்போ நம்ம சப்ஜெக்ட் மொத்தமா போயிட்டு அவர் ஒரு பாயிண்ட் பேசி முடிச்சாரு. நீங்க வந்து ஃபுல்லா அந்த பாயிண்டே பேசிங்க. பத்தி நம்ம பேசிட்டு அவர் பாயிண்ட் பேசி முடிச்சாரு, நீங்களும் பேசி முடிச்சிட்டீங்க உங்களோட கருத்தை. திருப்பி நம்ம முத்தலாக் பத்தி பேசதான் வந்திருக்கோம். நான் கேட்ட விஷயம் சிவில் வாரு. சிவில் வாருக்கு இந்த விஷயத்திற்கும் என்ன சம்பந்தம் பேசுறீங்கன்னா, ஏன்னா இது 2 நிமிஷம் தான் இருக்கு. தொடர்ந்து நீங்க பேசுறீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சு போயிடும். ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் தாங்கள் இஸ்லாமியத்திற்காக பாடுபடுவதாக சொல்லுகிறார்கள். ஐஎஸ்ஐ மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத நிறுவனங்கள் அத்தனையுமே மதத்திற்காக, நான் எந்த மதம் சொல்ல, மதத்திற்காகத்தான் பாடுபடுவதாக சொல்லுகிறார்கள். அப்படி மதத்திற்காக பாடுபடுகின்றவர்கள் அத்தனை பேருமே இஸ்லாமியர்களை கொண்டு இருக்கிறார்கள். அதாவது சியா வந்து சன்னியை கொண்டு இருக்காங்க. தனி விவாதம் வச்சுங்க. அதாவது இந்த விவாதம் முடிகிற நேரத்தில் உலக நாடுகள் முழுக்க, இஸ்லாமிய நாடுகள் முழுக்க சிவில் வார் நடக்குதா இல்லையா? அங்க ஒரு பிரிவை இன்னொரு பிரிவு கொண்டு ஹிஜ்ரி முஸ்லிமா கொண்டுகிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, அவங்க அதை பத்தி விவாதம் தனி நாடையில வச்சிருக்கீங்க. சிவில் வாரை பத்தி அதை பத்தி விவரம் நான் பதில் சொல்றேன். அதுக்கு என்ன நடக்குது நம்ம நிகழ்ச்சி கொண்டு போயிட்டே இருக்கோம். அமைதியான சகோதரத்துவம் இல்ல, ஒரு அற்புதமான நாடாக இது விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்பேத்கர் அவர்கள் யூனிஃபார்ம் சிவில் கூட இனிமையாக கொண்டாந்துருங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 370 அவர் எதிர்த்தாருங்க. காஷ்மீருக்கு விசேஷ அந்தஸ்து கொடுப்பது என்பது காஷ்மீரை இந்தியாவில் இருந்து பிரிப்பதாகும். அதை அவர் பிரேரணை பண்ண முடியாதுன்னு உட்காந்துட்டாருங்க. அல்லாரி கிருஷ்ணசாமி தான் அது செஞ்சாரு. இவருக்கு தெரியும். ஆக நான் சொல்வதெல்லாம் அனைத்தும் உண்மை, சத்தியமான உண்மையை தவிர பொய் சொல்லல. ஆக நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆன்மீகம் என்பது, நான் மீண்டும் சொல்லுகின்றேன், உலகத்து உயிரினங்கள் சர்வோ ஜனோ சுகினோ பவந்து சர்வோ ஜந்து நிராமேக. ஜந்துனா உயிரினங்கள், பாம்பு, பள்ளி, புறா, பன்னி, நாய் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாங்க. அப்ப முஸ்லீம் எல்லா உயிரினங்களையும் சொல்லுகின்ற போது, அப்படி ஒரு தத்துவம் இருக்கக்கூடிய, ஆத்ம தத்துவம் இருக்கக்கூடிய நாட்டில் நாங்கள் மத ரீதியாக பிரித்து பார்க்கவில்லை. அதே போல பொது சிவில் சட்டம் என்பது அவர்கள் விரும்புகின்ற போது அதுவரையில் நாங்கள் காத்திருக்க தயார். இது வந்து அம்பேத்கர் சொன்னதுதான். அது விவாதத்துக்கு தான் எடுத்துக்கோன்னு சொன்னோம். அதுக்கே கஷ்டப்பட்டா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம விவாதம் தான் இது. அது போலதான். அதே போல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஒன்று வழக்கின் மூலம் தீர்வு செய்யப்படும். இது வழக்குக்கு போயிருக்கு. நாங்க என்ன பொறுத்தோம், நாங்க என்ன பண்ண முடியும் இந்த வழக்குல? போனது முஸ்லிம் பெண்கள், அது இல்லன்னு சொல்லுங்க பாக்கலாம். நாங்க RSS எங்க வந்துச்சு? RSS அப்பட்டமான போய் ஒருபோதும் கிடையாது. தேசாயின்னு ஒரு அம்மா, ஒரு பெண்மணி வந்து வழக்கு போட்டாங்க. என்ன வழக்கு? அந்த சனீஸ்வரன் கோவிலுக்கு பாருங்க, சனி என்ன சிங்னாப்பூர் மும்பை பக்கத்துல. ஆமா, அங்க உள்ளவங்க ஏத்தாங்க. கடைசியில வழக்கு வந்துச்சு, ஏத்துக்கிட்டாங்க. சபரிமலை வழக்கு வந்துச்சு, ஏத்துக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நாளைக்கு தமிழ்னா இருந்தாலும், சிங்களனா, தெலுங்கனா இருந்தாலும், கன்னடத்துக்கான இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்று சொல்கின்ற எவரா இருந்தாலும் சட்டம் தான் ஏத்துக்கிறோம். சிதம்பரம் வந்துட்டோம். இப்ப வந்து இந்த அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பு, இதை பற்றி என்ன உங்களுடைய சுருக்கமா உங்க கருத்து? அலகாபாத் நீதிமன்றம் அது நீதிமன்றத்தோட தீர்ப்பு. இதுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இல்ல. அதுல இருக்கக்கூடியவங்களும் வந்து நாங்க போட்டு அப்பாயின்மெண்ட் கிடையாது. காங்கிரஸ் காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றங்களையும் பெரும்பாலும் இருக்கிறாங்க. எனவே எங்கள் மீது பழி போடுவது தவறானது. உண்மையை சத்தியமாக புரிந்து கொள்வதற்கு மனசாட்சியோடு சிந்தித்து பார்த்தால் புரியும். கிருஷ்ணமூர்த்தி சார், உங்க கருத்து என்ன சார்? அதாவதுங்க, இந்த இன்னைக்கு கோர்ட்டு சொல்லி இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு வந்து ஒரு விவாதத்துக்குரியதாக தான் இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சிதம்பரம் சார் என்ன சொல்றாரு, அது கோர்ட்டு சொல்லியிருக்க, நாங்க என்ன பின்னால நீங்க தான் இருக்கிறீங்கன்றது தெரியும். நீங்க வழக்கு தொடுத்தவரே நீங்க தான், அந்த அம்மாவை விட்டு வழக்கு தொடுத்ததே நீங்க தான், பின்னால இருந்து நீங்க ஏற்கறீங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்தியால இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் இந்துக்களும் மாமன் மச்சான்களாக வழங்குது. நீங்க கடையநல்லூர் பக்கம் போங்க, இல்ல ஒரே நிமிஷத்துல முடிச்சிட, ஒரே நிமிஷத்துல மாமா மச்சான் திருவல்லிக்கேணியில அப்படி இருக்கான். ஆனால் நீங்கள் அந்த மாமா மச்சான்களை
போகணும். இல்ல இருங்க, நீங்க அந்த மாமா மச்சாங்களை பிரிக்க பாக்குறீங்க. செய்யாதீர்கள். இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு பாடுபடுங்கள். நீங்க குஜராத்ல நடந்த நிலவுகள் வாஜ்பாய்க்கே தெரியும் நீங்க எப்படிப்பட்டவர், இன்னைக்கு ஆள்றவர்னு தெரியும். ஆகவே நீங்க சும்மா ஊரை ஏமாத்திட்டு இருக்காதீங்கன்றதுதான் என்னுடைய கருத்து. சொல்லுங்க உங்க கருத்து. அதாவது இன்னைக்கு நாடு முழுவதும் 500 1000 ரூபாய் நோட்டு பிரச்சனை உச்சத்தில் இருக்கு. மத்திய அரசுக்கு எதிரான சிந்தனை எல்லா இடத்துலயும் பேங்க்ல எல்லாம் அடிச்சு இது பண்றாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. மக்கள் விரக்தியாய் ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை மடை போடுவதற்காக, இந்த 500 1000 ரூபாய் பிரச்சனைகளை மடை போடுவதற்காக பிரதமர் மோடி அவர்களும் RSS மூத்த தலைவர்களையும் சொன்னதை அப்படியே உள்வாங்கிட்டு நீதிமன்றத்தில் வாந்தி எடுத்து இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு என்பது எங்களுடைய கருத்து. நன்றி. நேரில் இன்று அலகாபாத் நீதிமன்றம் முத்தலாக் பற்றி விவகாரத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இது முறையற்ற பிரச்சனை, இது முறையற்ற விஷயம் என்று கூறியிருக்கிறார். இதனால் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இதை பற்றி பேசும்போது தடா ரஹீம் அவர்கள் கூறும்போது அந்த கருப்பு நோட்டு பிரச்சனை 500 1000 ரூபாய் போன்ற புழக்கத்தின் பிரச்சனை காரணமாக இதையெல்லாம் மாற்ற வேண்டும், திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக மோடி அரசாங்கம் இந்த சரியை செய்திருக்கிறது. அவர்கள் சொன்ன விஷயத்தை கொண்டு இங்க சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறான். அதேபோல் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி கூறும்போது நீதிமன்ற தீர்ப்பு விவாதத்துக்குரியதான், ஆனால் பாஜக இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இந்து சகோதரத்தை சீர்குலைக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல சிதம்பரம் கூறும்போது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அலகாபாத் நீதிமன்றம் தன் தீர்ப்பை தான் வழங்கியிருக்கு, இதற்கும் பாஜகவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, பாஜக இதில் எந்த விதத்திலும் தலையிடவில்லை, அது நீதிமன்றம் தீர்ப்பு, நீதிபதியின் தீர்ப்பு என்று கூறியிருக்கிறார்கள். தங்கள் கருத்துக்களை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்லைன் PA சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.